வணக்கம். நம்ம சுத்தி இருக்கிற உலகம் அடேங்கப்பா எவ்ளோ வேகமா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த வேகத்துக்கு நம்ம கல்வி முறை ஈடு கொடுக்குதா? யுனெஸ்கோ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு வாங்க இன்னைக்கு விரிவா பார்க்கலாம். சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிப்போமா? இன்னைக்கு நாம படிக்கிற படிப்பு நாளைக்கு நம்ம எதிர்காலத்துக்கு உண்மையிலே தயாரா இருக்கா? பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெக்னாலஜி சோஷியல் சேஞ்சஸ்னு உலகம் ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம கல்வி முறை மட்டும் இன்னும் பழைய மேப்பை வச்சுக்கிட்டு புது ஊருக்கு வழி தேடுற மாதிரி இருக்கு. அதனாலதான் நம்ம மொத்த எஜுகேஷன் சிஸ்டத்தையும் மறுபடியும் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். சரி, முதல் பகுதி கல்வியை மறுபரிசீலனை செய்தல். இங்க நாம என்ன பார்க்க போறோம்னா, கல்வி முறையில மாற்றம் கொண்டு வர்றது ஏதோ ஒரு ஆப்ஷன் இல்ல, அது ஒரு அத்தியாவசிய தேவைங்கிறத பத்தி தான். இப்ப இருக்கிற நம்ம பாரம்பரிய கல்வி முறையை வச்சுக்கிட்டு இனிமே வரப்போற சவால்களை சமாளிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இந்த அவசரத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் யுனெஸ்கோ மாதிரி பெரிய பெரிய அமைப்புகள் எல்லாம் ஒரு புது வழியை காட்ட முன்னாடி வந்திருக்காங்க. அடுத்ததா பகுதி 2, யுனெஸ்கோவின் 21ஆம் நூற்றாண்டு பார்வை. சரி, அப்போ யுனெஸ்கோ இதுக்கு என்னதான் தீர்வு சொல்றாங்க? வாங்க அதத்தான் இப்போ பார்க்க போறோம். யுனெஸ்கோவோட விஷன் வெறும் புக்ஸ்ல இருக்கிறத படிச்சு மார்க் வாங்குறது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல போய் ஒரு முழுமையான மனுஷனை உருவாக்கணும்னு சொல்லுது. அதாவது அறிவு, எமோஷன்ஸ், சோஷியல் ஸ்கில்ஸ்னு எல்லாத்தையும் சேர்த்து வளர்க்கணுங்கிறது தான் அவங்களோட முக்கிய நோக்கம். அப்போ எதிர்காலத்துல ஜெயிக்க என்னென்ன திறமைகள்லாம் தேவை? யுனெஸ்கோ ஒரு லிஸ்டே கொடுக்குது பாருங்க. கிரிட்டிக்கலா யோசிக்கிறது, புதுசா ஏதாவது உருவாக்குறது, பிரச்சனைகளை தீர்க்கிறது, அப்புறம் எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்யறது. இதெல்லாம் தான் இந்த புது உலகத்தை சமாளிக்கிறதுக்கான நம்மளோட டூல்ஸ். ஆனா நில்லுங்க, விஷயம் வெறும் ஸ்கில்ஸோட முடியல. அதுக்கு மேல மனிதாபிமான பண்புகளையும் வளர்க்கணும்னு சொல்றாங்க. அதாவது மத்தவங்களோட கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கிறது, வித்தியாசங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, ஒரு பொறுப்பான குடிமகனா இருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். 3வது பகுதி கற்றலின் 4 தூண்கள். சரி, இந்த புது கல்வி முறைக்கு அடித்தளம் என்ன? அதுக்கு தான் இந்த 4 சக்தி வாய்ந்த தூண்களை அவங்க சொல்றாங்க. ஒரு பில்டிங்குக்கு தூண் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி சொல்லப்போனா இந்த 4 தூண்கள் தான் இந்த முழு எஜுகேஷன் சிஸ்டத்தோட அஸ்திவாரமே. வாங்க அது என்னென்னு ஒவ்வொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் தூண் அறிவதற்காக கற்றல். இதுக்கு என்ன அர்த்தம்னா, வெறும் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, எப்படி கத்துக்கிறதுனே கத்துக்கிறது. அப்போதான் நம்ம லைஃப் லாங் புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருக்க முடியும். இது ஒரு சூப்பர் பவர் மாதிரி. 2வது தூண் செயல் புரிவதற்காக கற்றல். அதாவது படிச்சது வெறும் புத்தகத்தோடு நிறுத்திக்காம நிஜ வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது அது தீர்க்கறதுக்கு பயன்படுத்தணும். தியரியோ பிராக்டிக்கலா மாத்துறது தான் இது. அடுத்து 3வது சேர்ந்து வாழ கற்றல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் அமைதியா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும்னா மத்தவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்களோட வேறுபாடுகளுக்கு மரியாதை கொடுக்கணும். அதுக்கு இந்த தூண் ரொம்ப அவசியம். கடைசியா 4வது தூண் வாழ்வதற்காக கற்றல். இது நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட் பத்தினது. நம்மளோட முழு திறமையையும் வெளிக்கொண்டு வரத்துக்கும், ஒரு நல்ல கேரக்டரை வளர்த்துக்கிறதுக்கும், சொந்தமா யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கும் இதுதான் உதவுது. 4வது பகுதி அனைவருக்கும் கல்வி. இந்த மொத்த திட்டத்தோட இதயமே இதுதான் சொல்லலாம். அதாவது கல்விங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கணும், யாரும் பின்தங்கிடக்கூடாது. ஒருத்தர் எந்த ஊர்லேருந்து வராங்க, அவங்களோட குடும்ப சூழல் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தரமான கல்வி கிடைக்கணும். இதுதான் அவங்களோட உறுதியான கொள்கை. இது கல்வியில உண்மையான சமத்துவத்தை கொண்டு வரும். சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் சம வாய்ப்பு இருக்கணுங்கிறது இதோ சும்மா சொல்றதுக்கு இல்ல. அதுதான் இந்த புது மாடலோட வெற்றிக்கு முக்கியமான அஸ்திவாரமே. சரி, கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. பகுதி 5, தொழில்நுட்பமும் உலகளாவிய கல்வியும். இந்த பெரிய மாற்றத்துல டெக்னாலஜியோட பங்கு என்ன, அது எப்படி ஒரு பவர்ஃபுல் டூலா இருக்குன்னு பாப்போம். இன்னைக்கு இருக்கிற புது புது ஸ்கில்ஸை வளர்த்துக்க ரொம்பவே இன்டராக்டிவான ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட்டை உருவாக்க டெக்னாலஜி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சொல்லப்போனா இது நம்ம டீச்சிங் மெத்தட்ஸையே மொத்தமா மாத்தி அமைக்கிற சக்தி கொண்டது. இது ஒரு புது ஐடியாவை வழிவகுக்குது. அது என்னன்னா, குளோபலி மொபிலைஸ்ட் எஜுகேஷன். சிம்பிளா சொல்லணும்னா, இன்டர்நெட் மூலமா ஆன்லைன் கோர்ஸுகள், வர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ்னு டெக்னாலஜியை வச்சு உலகத்துல யார் எங்க இருந்தாலும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறது தான். இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, டெக்னாலஜி கல்விய எல்லாருக்கும் பொதுவானதா மாத்துது. ஒருத்தர் எங்க இருக்காங்க, அவங்க கிட்ட எவ்ளோ பணம் இருக்குங்கிற தடைகளை எல்லாம் உடைச்சு முன்ன விட இப்ப நிறைய பேருக்கு கல்வி கிடைக்கிறதுக்கு இது வழி செய்யுது. சுருக்கமா சொல்லணும்னா நாம ஒரு பெரிய மாற்றத்தை பார்த்துட்டு இருக்கோம்.
வெறும் மனப்பாடம் பண்ற பழைய சிஸ்டம்ல இருந்து ஒரு மனுஷனோட முழு திறமையும் வெளிக்கொண்டு வர ஒரு புது சிஸ்டத்துக்கு மாறிட்டு இருக்கும். இது வெறும் தகவல்களை கொடுக்கறதில்ல, திறமைகளை உருவாக்குற ஒரு பயணம். நாம எல்லாருமே இந்த புது கல்வி உலகத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த பெரிய கற்றல் புரட்சியில உங்களோட பங்கு என்னவா இருக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.